ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமினி கிரியேட்டிவ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஈஸியான கிரேவி மெத்தட். சாதம், தோசை, இட்லி, இடியாப்பத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலைக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 10 பல் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் இது நான் பல்லாக கீறி போட்டிருக்கனால உங்களுக்கு அளவு தெரியாது. மூடி இருந்ததுன்னா பாதி மூடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நான் அதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். இது கூட 7 தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்து நறுக்கி வச்சு இதையும் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு நல்ல காம்பினேஷன். இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயோ இல்லை ஒரு குக்கரோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடலெண்ணெய், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இது ஃபுல்லுமே சின்ன வெங்காயத்தில் தான் செஞ்சேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்றதுக்காண்டி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நைஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் ஃபுல்லுமே சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா போட்டு நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல, தக்காளி, தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பூண்டையும் நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாமே போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறி இந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க. இது நல்லாவே சூப்பரான கமகமன்னு தக்காளி குழம்பு ரெடி. இது இட்லி, தோசைக்கு நல்ல காம்பினேஷன். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.